ஆ சொல்லுங்க வருண். அருண், இப்போ எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, பிரியா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் போய் பேசிட்டு வந்துருங்களேன். பிரியாவா? என்ன விஷயமா? தெரியல, ஏதோ பேசணும்னு சொன்னா. சோ போயிட்டு வந்துடுறீங்களா? சரி, ஓகே, நான் பேசுறேன். ஓகே, பாய். பிரியா, பிரியா. அருண். ஏய் பிரியா. வாங்க அருண். யா. வாங்க உட்காருங்க. வருண் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தான். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. ஆமா அருண். என்ன விஷயம்? உங்க கல்யாண விஷயமா தான் பேசணும். அதுக்காக தான் நான் வர சொன்னேன். என்ன ரம்யா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? ஏன் சொன்னா என்ன? அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்காகவும் வருணுக்காகவும் நீங்க சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ கூட ரம்யா தானே உங்களை பெயில் எடுத்தா. அவ்வளவு ஏன், யாரோ ஒருத்த உங்களை கத்தியால குத்த வந்தப்போ ரம்யா அந்த கத்திய உங்க மேல பட விடாம தடுத்ததுனால தானே அவ கையில காயம் ஏற்பட்டுச்சு. இத பாருங்க அருண், எந்த ஒரு பொண்ணுக்கும் அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் மேல அக்கறை வந்துராது. அவ உங்களை மனசார விரும்புறா, மனசார காதலிக்கிறா, மனசார நேசிக்கிறா, உங்களை கல்யாணமும் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஏன் அது ரம்யா என்கிட்ட டைரக்டா சொன்னதுனால உங்களுக்கு ஏதாவது ஈகோ வந்துருச்சா? ஹே, சீ, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அப்படி நினைக்கவே இல்லை. ரம்யா அதை பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாலும் எனக்கு உங்க மேல பர்சனலா ஒரு அக்கறை இருக்கு. நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? நீங்க நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். உண்மை சொல்லணும்னா நான் அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லை. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க அருண், ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? நான் கேக்குற கேள்விக்கு ஹானஸ்டா பதில் சொல்லுங்க அருண். நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன காரணம்? உங்க மனசுல இன்னமும் நீங்க என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் வருணோட மனைவி ஆயிட்டேன். இதுக்கு மேலயும் நீங்க என்னைய நினைச்சிட்டு இருந்தா அது சரியா? சொல்லுங்க அருண். இல்ல பிரியா, நான் உன்னை நினைக்கல. ஆனா உன்னோட சில விஷயங்கள் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நான் அதை மறக்கல. அந்த காயம் என் மனசுல இருந்து இன்னும் ஆறல. என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வருவாளா வரமாட்டாளா எனக்கு தெரியல. சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் நான் வெளிப்படையா பேசுறேன். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாது. அந்த மாதிரி என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பேர் பிரியா. ஆனா அந்த வார்த்தைக்கு எதுவும் தப்பான அர்த்தம் கிடையாது. நீ வருணை கல்யாணம் பண்ணதுக்கு அதுல உனக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு. நீ கொஞ்ச நாள் நம்ம அந்த காதலிச்ச தருணத்தை மறந்துட்ட. வருண் உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் அதை தப்பாவும் சொல்ல. ஆனா நீ என்ன மிஸ் பண்ணதுக்கு எனக்கு எந்த அர்த்தமுமே புரியலையே. நீ உன் விஷயத்துல உறுதியா இருந்து வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா நான் எங்க அம்மா அப்பாவை இழந்துட்டேன். எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா எங்க போனாருன்னு எனக்கே தெரியல. எதுவுமே நான் நினைச்ச மாதிரி அமையல. அதான் சொல்றேன், இப்போ என் கல்யாண பேச்சை விட்டுரு பிரியா. நான் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, நீ நல்லா இருக்கல்ல, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். நான் நல்லா இருக்கேன். வருண் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. நல்லா சாப்பிடுறேன். என் வீட்டுக்காரர் என்ன வெளியில கூட்டிட்டு போறாரு. விதவிதமா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறாரு. ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. அவ்வளவு ஏன், எனக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்து எனக்கு காஃபி போட்டு தராரு. என் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு. அப்புறம் என்ன பிரியா? ஆனா
2 பேரும் வார்த்தைக்கு தான் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அருண். என்ன சொல்ற? ஆமா அருண், நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் எங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரும். வருண் உன் மேல சந்தேகப்படுறானா? சந்தேகப்படல. வருண் ஒரு ஜென்டில்மேன். ஆனா என் கூட நெருக்கமா இருக்க அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவரோட மனைவியா அவர் கூட நெருக்கமா இருக்கிறதுனால இதை நான் உணர்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா அந்த பிரச்சனை நீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களும் எங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருண் ஆசைப்படுறாரு. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையா இதை நாங்க நினைக்கிறோம். நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். ரம்யாவுக்கு அவங்க அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க. அவளை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. நானும் வரணும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. நான் யோசிக்கிறேன் பிரியா. அக்கா, நீங்க அமைதியா உட்காருங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். கீதா, உனக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. என்னை பெயில எடுக்காம ஜெயிலே விட்டுருவியோன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை வக்கீல கூட்டிட்டு வந்து என்னை வெளியே எடுத்துட்டு. ரொம்ப நன்றி கீதா. ஐயோ அக்கா, இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு எனக்காக தானே நீங்க இதெல்லாமே செஞ்சீங்க. ஏன் நிம்மதிக்காக தானேக்கா நீங்க அருண் அடிக்க ஆரம்பிச்சீங்க. வருணை பிரிஞ்சு நான் படுற வேதனை தாங்க முடியாம தானே அந்த அருணுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சீங்க. உங்களை நான் எப்படிக்கா அம்போன்னு விட்டுருவேன்? அந்த கோபிக்கு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லை கீதா. உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் உன் கையால இங்க வந்து சோத்த தின்னுட்டு போயிருப்பான். நன்றி கெட்ட பைய. இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அருண் பக்கம் பல்ட்டி அடிச்சிட்டானே. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், என்ன அவன் விடவே இல்லை. அந்த அருண் கூட என்னை மன்னிச்சு விட்டுறேன்னு தான் சொன்னான். அதையும் கேட்காம சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லி பொம்பளை போலீஸ வச்சு என்னை இழுத்துட்டு போயிட்டான். எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? எனக்கு அந்த அவமானம் எல்லாம் நீ ஜாமீன்ல எடுத்த உடனே காத்துல பறந்து போயிடுச்சு. ஆனா ஒண்ணு கீதா, இதுக்கெல்லாம் நாம பின்வாங்க கூடாது. ஏற்கனவே நாம பேசி வச்ச மாதிரி அந்த பிரியாவை பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவ கூடவே ஒட்டிக்கணும். அப்பதான் வருணை நம்ம பக்கம் பிரிச்சு கூட்டிட்டு வர முடியும். புரிஞ்சுதா? நானும் அதை தான்க்கா மனசுல ஓயாம நினைச்சிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் செருப்பால் அடி வாங்கடா. ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாதான். அவள் தான் அந்த பிரியாவை எப்படியாவது துரத்தி விட்டுட்டு வருணுக்கு பொண்டாட்டியா நம்ம அண்ணன் பொண்ணு கலாவதியை கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்க்கா. இந்த உறுதியை மட்டும் என்னைக்கு விட்டுறாத. நீ பிடிவாதமா இருந்தாதான் கலாவதிய வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். முதல்ல என் மனசுல இருக்கிற ஐடியாவை சொல்றேன். தெளிவா உன் மனசுல பதிய வச்சுக்க.
நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா கீதா? இப்பதான்க்கா என் மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நான் நினைச்சது நடந்துரும்னு புது நம்பிக்கையே வந்திருக்குக்கா. மம்மி 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 கையை எடு. என்ன மம்மி வந்ததும் வராததுமா கோவமா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல. பின்ன ஏன் கோவமா இருக்கீங்க? அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க, வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? ஆமா, ஃபோன் பண்ணிட்டு வரா மாதிரியா நீ செஞ்சிருக்க? நான் என்ன மம்மி பண்ணேன்? உன்னை அமெரிக்காக்கு வர சொல்லி நான் ஃபோன் பண்ணேன், டிக்கெட் எடுத்தும் அனுப்பி வச்சேன். ரெண்டுத்துக்குமே நீ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. என்னதான் நீ பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்கிட்ட சொல்லாம திடுதிப்புன்னு வந்தேன். நீ என் சொல் பேச்ச கேட்கிற மகளா இருந்தா நான் ஏன் இப்படி திடீர்னு வரப்போறேன்? நான் உன்னை நம்புற மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறியே. அப்படி என்ன மம்மி நீ நம்பாத அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன்? நான் உனக்கு போன்ல எல்லாத்தையும் சொன்னேன், எல்லாத்தையும் மறந்துட்டியா? பிசினஸ்ல பாதிக்கப்பட்டு 100 கோடிக்கு கடனாளி ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எனக்கு உதவி பண்ணலனா இந்நேரம் அமெரிக்கா ஜெயில தான் இருந்திருப்பேன். இந்தியாவுக்கே வந்திருக்க முடியாது. இந்த வீடு சொத்து பத்தி எல்லாமே ஏலத்துல போயிருக்கோம். நீயும் தங்க வீடு இல்லாம நடுத்தருவுல நின்னுருப்ப. அமெரிக்கால இருக்க அந்த தமிழ் குடும்பம் தான் என் மானத்தை காப்பாத்துச்சு. அந்த குடும்பத்துல இருக்க பையன்தான் உன்னை போட்டோல பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா உன்னை அந்த பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட உனக்கு என்னடி பெரிய வாழ்க்கை வேணும்? இவ்வளவும் நான் உனக்கு போன்ல எடுத்து சொல்லியும் நீ வரல. என்ன அசிங்கப்படுத்திட்டல. அதுக்காக நான் என்ன பண்றது மம்மி? ஏய், இவ்வளவு கடனையும் அடைச்சு புதுசா தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு பணமும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நன்றி கடனா நான் வேற என்ன செய்ய முடியும்? இதனால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எனக்கு அதுல இஷ்டம் இல்ல மம்மி. எப்படி இருந்தாலும் நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதனாலதான் நானும் உன்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அமெரிக்காக்கு வராம டிக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்ட. ரம்யா, நீ அந்த டிக்கெட்டை மட்டும் தூக்கி எறியல, இந்த அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்ட. நீயே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மம்மி சொல்றீங்க? நான் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா? கடன் அடைச்சவங்களுக்கு நன்றி கடனா என்ன கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றீங்க? நான் என்ன குழந்தையா மம்மி? எனக்கும் மனசு இருக்கு. என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. அது பிசினஸ் மம்மி. பிசினஸ்ல கடன் வாங்குறதும் கொடுக்கறதும் சகஜம். அதுக்காக என்ன எதுக்கு பலியாக்குறீங்க? ஏய், நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். எது மம்மி ஏன் நல்லதுக்குன்னு சொல்றீங்க? கடன் அடைக்க என்ன பணயமா வைக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்களா? அப்போ நான் அவமானப்பட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா பரவாயில்லையா உனக்கு? என்ன மம்மி திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? பேசாம என்னடி பண்ண சொல்ற? இந்த கடனை யாருக்காக பட்டேன்? உனக்காக தானே. இந்த பிசினஸ், சொத்து, சோகம் இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. இதே எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தா என்னை இப்படி அம்போன்னு விட்டுருவானா? நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்றேன், நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறல்ல. இதோ பாருங்க மம்மி, பிசினஸ் வேற, என் வாழ்க்கை வேற. ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போடாதீங்க. இல்ல ரம்யா, நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தி ஆகணும். அந்த அமெரிக்கா மாப்பிளையும் அவரோட அப்பா அம்மாவும் என் கூட தான் வந்திருக்காங்க. அவங்க இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க. உன்னை முறையா பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்பவும் நீ என்ன அவமானப்படுத்திடாத. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாது மம்மி. எனக்கு விருப்பம் இல்லாதவரை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை கேட்டு போனா பரவாயில்லையா உங்களுக்கு? நீ இன்னும் அருணை மனசுல வச்சுக்கிட்டு தானே பேசுற? ஆமா, நான் அருணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏய், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? மா, நீ ஒரு பொண்ணு தானேமா? ஏன் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இதோ பாரு, உன்னை நம்பிதான் நான் அவங்கள அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு. முடியாதுன்னு சொல்லு மம்மி.
நீ பெத்து வளர்த்தா வாக்கு கொடுத்துருவியா? எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சரி, நீ அருணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, அவன் என்னைக்காவது அவன் விருப்பத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கானா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கானா? எதுவுமே சொல்லலையே. நீயா அவனை மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உனக்கு தெரியுமா, அவன் இன்னும் பிரியா நினைப்பிலேயே தான் இருக்கான். அவனை நம்பி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. இதோ பாரு ரம்யா, உன்னை விரும்புறவனே நீ கல்யாணம் பண்ணிக்க. இதோ பாரு மம்மி, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன காரணம்? உங்க மனசுல இன்னமும் நீங்க என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா அருண், நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்பதான் எங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரும். முதல்ல என் கூட வா, வீட்டுக்கு போலாம். டேய் இரு, இப்போ என்னாச்சு? என் அம்மா அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வா, வீட்டுக்கு போலாம். டேய் முதல்ல கையை விடு. வந்தது வராதுமா என்ன வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு அப்படி என்னதான் பேச வேண்டியது இருக்கு? நிலைமை புரியாம பேசாத அருண். எங்க அம்மா அமெரிக்கால இருந்து வரும்போது கையோட மாப்பிளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க. கட்டிக்க வேண்டியதானே? அது ஏன் என்கிட்ட சொல்ற? என்ன சொன்ன அருண்? டேய் நில்லுடா. என்ன சொன்ன? சொல்லு. நேர்த்தடே, இப்போ எதுக்குடி அடிக்கிற? டேய் நான் உன்னை கட்டிக்க முடியாதுடா மடையா. பின்ன எதுக்கு நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்? நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. ஓங்கி குத்துன மூஞ்சி கிழிஞ்சிரும். ஜாக்கிரதா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு ரம்யா, இது உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. இதை நீதான் சரி பண்ணிக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு அருண், பட்டும் படாம பேசாத. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோ. எங்க அம்மா அந்த அமெரிக்க மாப்பிள்ளைக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானமா இருக்காங்க. அவங்களுக்கு பிசினஸ்ல ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு நன்றி கடனா நான் அந்த அமெரிக்க மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னால அதை எப்படி பண்ண முடியும்? என் மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் மனசுல நீதான் இருக்க. வேற ஒருத்தரை உன் இடத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எங்க அம்மா கிட்ட ரொம்ப உறுதியா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா உன் பின்னாடி நான் சுத்தி சுத்தி வரேன். இது வரைக்கும் உன் விருப்பத்தை என்கிட்ட நீ சொன்னதே இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. சரி, நான் வெளிப்படையா உன்கிட்ட கேக்குறேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி என்னை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இன்னும் நீ பிரியாவை தான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உன் பின்னாடி அலையறேன், அப்படிதானே? நீ இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனாலதான் என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க பாக்குறாங்க.
அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நான் நிம்மதியா வாழ முடியுமா? உண்மையாவே உனக்கு என் மேல அன்பு இருந்தா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தா என் கூட வா, எங்க அம்மா கிட்ட பேச. ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லு. ஏற்கனவே இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். என் சூழ்நிலை எல்லாமே உனக்கு தெரியும். ஏன் அருண் தயங்குற? நீ யோசிக்கிறத பார்த்தா எங்க அம்மா சொன்னதுதான் கரெக்டா? என்ன உனக்கு பிடிக்கல, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, அப்படிதானே? உன் மனசுல பிரியா தான் இருக்கா, நான் இல்ல. என்ன கொஞ்சம் கூட விரும்பாத உன்னை நான் காதலிக்கிறது தப்புதான். இதுக்கு நான் அன்னைக்கே கத்தி குத்து வாங்கி செத்துருக்கலாம். என்னவோ நீ அன்னைக்கு பெருசா பேசின. ரம்யா தான் என்ன கத்தி குத்துல இருந்து காப்பாத்தினா. அவ இல்லைன்னா என் உயிர் போயிருக்கோன்னு. அதெல்லாம் பொய்யா? சரி விட, இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்காக எங்க அம்மா பாக்குற மாப்பிளைய என்னால கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாத. எப்ப நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட்டியோ, இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.